போதகர் எம் சேவியர் 1945 அக்டோபர் மாதம் 15 மாணிக்கம் மரியதாசம்மா தம்பதியினருக்கு 4வது மகனாக வேம்பாரில் பிறந்தார். இவரது குடும்பம் வேம்பார் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். பிழைப்பு நிமித்தம் இலங்கைக்கு சென்று அங்கு மன்னாரில் செழிப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். 1969 ஜூன் மாதம் 6 வனிதா என்பவரை திருமணம் செய்து விஜிதா என்ற மகளும் வினோ என்ற மகனும் இலங்கை தேசத்திலேயே பிறந்தனர். 1980களில் குடும்பமாக இந்தியாவிற்கு திரும்பினர். 1986 ராமேஸ்வரத்தில் ஒரு ஜவுளி கடையை சொந்தமாக நடத்தி வந்தார். இங்கு இந்த தம்பதிக்கு 3வதாக விமிதா என்ற மகளும் பிறந்தார். சீரான வாழ்க்கை பாதையில் சீரும் புயலென கடன் பாரம் கழுத்தை நெரித்தது. பாரம் தாங்காது தற்கொலைக்கு செல்லும் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு இயேசுவின் அன்பும் நற்சுவிசேஷமும் தரிசனமும் இவரை ஒரு ஊழியரை கொண்டு சந்தித்தது. மரணத்திற்கு நேரான பாதை ஜீவனுக்கு திருப்பப்பட்டது. 1986 பிப்ரவரி மாதம் 20 ரட்சிப்பை பெற்று ராமேஸ்வரத்தில் பாஸ்டர் பவுலோஸ் அவர்களின் தேவ சபையில் விசுவாசியாக சேர்ந்தார். முதலில் பணிவிடைக்காரராகவும் விசேஷமாக ஊழிய ஸ்தலத்தில் சமையற்காரராயும் பணிவிடை செய்தார். பின்பு 1988 அக்டோபர் மாதம் 10 தேவ அழைப்பையும் தரிசனத்தையும் பெற்று தலைமை போதகரால் சொந்த கிராமமான வேம்பாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வெறும் 25 பைசாவுடன் இந்த ஊழியத்தை வேம்பார் வடக்கு தெருவில் ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பித்தார். பல்வேறு எதிர்ப்புகள், பசி, பட்டினி, நிந்தை, அவமானம் இவை அனைத்தின் மத்தியிலும் நடந்தே திரிந்து சுற்று வட்டாரத்தில் சுமார் ஒரு 100 கிலோமீட்டரில் உள்ள கிராமங்களை சந்தித்த எங்கள் வேம்பார் பகுதியின் முதல் மிஷனரி இந்த தகப்பனே. வைராக்கியமான போதகன். ஒரு பைசா கூட அன்றைய காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் தரும் நிதியிலிருந்து பெறாமல் கிரயத்தோடு ஓடினார். சொந்த கிராமத்தில் சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர் வாங்கின அடிகளும் உதைகளும் உமிழப்பட்ட உமிழ்நீர்களும் கிழிக்கப்பட்ட வஸ்திரங்களும் குடும்பத்தோடு கிடந்த பல நாள் பட்டினிகளும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததும் என இவரிட்ட ஊழியத்தின் அஸ்திபாரம் அசைக்க முடியா ஆழம் கொண்டது. தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொண்ட நல்ல மேய்ப்பன். இவரை கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள் கணக்கில் அடங்காதவை. தனக்கு தேவன் கொடுத்த 3 பிள்ளைகளையும் ஊழியத்திற்கே கொடுத்து பிரதிஷ்டையுள்ள சந்ததியாய் வளர்த்தார். இன்று வேம்பார் ஊழியம் அநேகருக்கு கனி கொடுக்கும் விருட்சங்கள் நிறைந்த தோட்டம் போலிருப்பது மெய்யே. ஆனால் சொட்டு தண்ணீர் இல்லா பாலை வனாந்திரத்தில் ஊழிய விதையிட்டு வளர்த்த தகப்பனே, எங்கள் ரட்சிப்பின் வாய்க்காலில் அவர் முழங்காலால் வேரூன்றியதால் 3 தலைமுறையின் ஆசிர்வாதம் கண்டோம். இந்த மகத்தான ஊழியன் 2026 பிப்ரவரி 9 மாலை 6:18 பிள்ளைகள் படுக்கையை சூழ்ந்து பாடி ஜெபித்து கொண்டிருக்க, உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசி என்ற சத்தம் கேட்டு மறுமையில் பிரவேசி.